இந்த மாதிரி பனானா வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது நேந்திரம் பழம். இது ஃபுல்லாக பழுக்கலை, ஜஸ்ட் அதோடய ஸ்கின் மட்டும் பிளாக்காக இருக்குது, உள்ளே லைட்டாக பழுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்க் இல்லைன்னா ஸ்மட்ஜர் வச்சு இந்த பனானாவை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மசிச்சிட வேணாம். நெக்ஸ்ட் இது கூட 1 கப் துருவன தேங்காய், ஒரு 1/2 கப் கோதுமை மாவு, ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் அரிசி பவுடர், தென் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டேன். ஆல்ரெடி பனானாவில் ஸ்வீட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம், ரொம்பவும் கட்டியாக இருக்க வேண்டாம். குழி பணியாரக்கல்லில் தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்துக்கிறேன். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நான் குழி பணியாரக்கல்லில் இதெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போதும். அவ்வளோதான் இதோட ப்ரிப்ரேஷன். குழிப்பணியாரம் ரெடி. ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷனை சாப்பிட்றதுக்கு இந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க. அவர் தான் என்னோடய பையன். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.